என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் இந்த அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தைகளை மட்டும் நீ கவனமாக கேட்டுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே. இன்றைய மங்கள நாளில் உனக்கான மங்கள செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் அழகு பிள்ளையே, உன் வீட்டில் ஒரு நல்ல செய்தி நடக்க வேண்டும் என்று நீ பல நாட்களாக வேண்டுதல்கள் வைத்திருக்கின்றாய் அல்லவா? பல நாட்களாக நீ முயற்சி செய்தும் அதையெல்லாம் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது அல்லவா? எத்தனை பாடுபட்டாலும் அது நடப்பது போல எங்களுக்கு தெரியவில்லையே அம்மா என்று எங்களிடத்தில் வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? எங்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகளை கொடுக்கின்றாய் என்று கேட்டாய் அல்லவா? நீ உன் குலதெய்வத்திடம் இதை வைத்திருந்தாய் அல்லவா? இப்பொழுது உன் குலதெய்வம் உன் வீட்டில் அந்த மங்கள நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார். நானும் அதே முடிவில்தான் இருந்திருக்கின்றேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து உன் இல்லத்தில் நடக்கப் போகின்ற அந்த மங்கள நிகழ்ச்சியை அதற்கான ஆசிகளையும் வழங்குவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே. இந்த விஷயத்திற்காக நீ பலமுறை என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருந்தாய். ஆனால் அது நடக்கவில்லை என நீயும் மனம் நொந்து போய்விட்டாய் என் பிள்ளையே. ஒரு வீட்டில் சுபகாரியம் நடக்கின்றது என்றால் அதில் பலவிதமான பிரச்சனைகளும் தடைகளும் வந்து சேரும் அல்லவா என் தங்கமே? முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை தடுப்பதற்கு அங்கு தடைகள் விதிப்பதற்கும் ஒரு கூட்டமே இருந்து சுற்றி கொண்டு திரிவார்கள். அங்கு தேவையில்லாத பேச்சுக்களையும் வளர்த்து விடுவார்கள். அப்படிப்பட்ட தேவையில்லாத பேச்சுக்களினால் சண்டை சச்சரவுகளும் ஒருவருக்கொருவர் அடித்து கொள்வார்கள் என் அன்பு பிள்ளையே. அதுபோலத்தான் உன் வீட்டில் நடக்க இருக்கும் சுப நிகழ்ச்சி சில நபர்கள் செய்த பிரச்சனைகளால் நடந்துவிட்டது. அவர்கள் திடீரென்று பிரச்சனைகளை செய்யப்போவதில்லை என்பதனை புரிந்து கொள். ஏற்கனவே பிரச்சனைகளை செய்ய வேண்டும் என முடிவெடுத்து விட்டார்கள் என் தங்கமி. நீ அப்பொழுது இருக்க வேண்டிய பிரச்சனை பொழுதே உனக்கு இது நடந்திருக்கும். இந்த பிரச்சனைகள் தான் உன்னை குழப்பிக்கொண்டு இருக்குமே தவிர இந்த மங்கள சுப செயலில் உன்னால் முழுமையாக எதையுமே ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் போயிருக்கும். நீ எந்த ஒரு பக்கம் தவித்து கொண்டிருந்திருப்பாய். இதுதான் அன்று நடந்திருக்கும். அந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை அந்த நிகழ்ச்சியில் நல்லதொரு பங்கினை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த செயலை இவ்வளவு தாமதம் ஆக்கினோம் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உனக்கு அதை பற்றி ஏற்கனவே உன் அம்மா நான் சொல்லியிருப்பேன். அதை பற்றி அதை நடத்தி தரவில்லை என்பதற்காக நீ வருத்தப்பட்டாயே தவிர அது ஏன் நடக்கவில்லை, நடந்திருந்தால் என்னவாய் இருக்கும் என்று என் குழந்தையே உனக்கு தெரியாது அல்லவா? உன் அம்மா நான் உனக்காக நல்லதைத்தான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எங்களுக்கு நன்றாக தெரியும். எதையும் எல்லாவற்றையும் உனக்கு யோசித்து விட்டுதான் சரியான நேரத்தில் நடத்தி தருவேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே. இப்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரி செய்து விட்ட பிறகுதான் உனக்கு இந்த முடிவினை நாங்கள் செய்து தருகின்றோம். நல்ல முடிவினை உனக்கு தரும் பொழுது நீ அதனை பெற்றுக்கொள்ள ஒரு நாளும் தாமதிக்க கூடாது. அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிடு. நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உன் கைகூடி வரும் நேரமும் உன் இல்லத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் நேரமும் வந்துவிட்டது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உன் குடும்பத்தில் இருக்கும் பல பிரிவினைகளை சேர்த்து வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது. யாரிடமாவது உனக்கு மனக்கஷ்டங்கள் இருந்தால் அதையெல்லாம் மறந்துவிட்டு நிச்சயமாக இந்த சந்தோஷத்தை நீ அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்று பார்ப்பவர்களை நாளை பார்க்க முடியாது. நிச்சயமாக சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் பொழுது யாரையும் நம்பி ஒருபொழுதும் ஒதுங்கி வைக்கக்கூடாது. உன் மனதில் இருக்கின்ற எல்லா காயங்களையும் எல்லா வன்மங்களையும் மறந்து நிச்சயமாக அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும். உன்னுடைய பெண் குலதெய்வம் உன்னுடைய குடும்ப ஒற்றுமை இல்லாததை கண்டு மிகவும் மனம் வருந்தி இருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே. அதற்காகவும் தான் நான் இப்பொழுது உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய குலதெய்வம் மனமகிழ்ச்சி அடைவார்கள். எல்லோரும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரிந்து கொண்டு இருந்தால் யார் வந்து உங்கள் குலதெய்வத்தினை பார்ப்பது? நீங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக வந்து வணங்கினால்தான் அவர்களுடைய மனம் குளிரும். நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ செய்கின்ற காரியங்களில் இனி நீ கவனமாக இருந்து இந்த சுப நிகழ்ச்சிகளை நீ யாருக்கும் மன வருத்தம் இல்லாதபடிக்கு செய்து முடிக்க வேண்டும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது சாதாரண விஷயம் அல்ல. மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் பொழுது எத்தனையோ தடங்கல்கள் வரலாம், எத்தனையோ சோதனைகள் உனக்கு வரலாம். அத்தனையையும் தாண்டி நீ அதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிப்பது என்பது உன்னுடைய திறமை. அதை நீ நிரூபித்து காட்ட வேண்டியது உன்னுடைய கடமை. எந்த காரியத்தில் இறங்கி இருக்கின்றாயோ நிச்சயம் அவர்களால் தான் உனக்கு இப்பொழுது உதவிகள் கிடைக்கப் போகின்றது. உன் வீட்டில் நல்ல காரியத்தை நல்லபடியாக கொடுக்க போகின்றார்கள். நிச்சயமாக அதனால் தான் இப்பொழுது உனக்கு உதவியும் கிடைக்கப் போகின்றது. உன் வீட்டில் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகின்றார்கள். யாரோடும் பகை உணர்வு வேண்டாம். பகையோடு இருப்பவர்களை எல்லாம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் பகையை எல்லாம் மறக்க வைத்து மீண்டும் ஒன்று சேர்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்க போகின்றது என் தங்க பிள்ளையே. உன்னுடைய அம்மாவினுடைய பேச்சை நீ கேட்பாயானால் யாரிடனும் நீ பகையை வளர்த்து கொள்ளாதே. உன்னுடைய அனைத்து பகைகளும் தீர்ந்து போகும் காலம் உனக்கு இப்பொழுது வரப்போகின்றது. அதனால்தான் இந்த மங்கள நிகழ்ச்சியை மங்கள செய்தி என்று உன் அம்மா நான் உன்னிடத்திலே கூறிக்கொண்டு இருக்கின்றேன். என் அழகு பிள்ளையே, குலதெய்வத்தை வணங்கினால் மட்டும் போதும். குலதெய்வம் உன்னுடைய குலத்தை காப்பது. உன்னுடைய குலம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று, உன்னுடைய குலம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய குலத்திற்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் தான், உங்களுடைய சந்தோஷத்திற்காகவும் தான் அவர்கள் உங்களை பாதுகாத்து கொண்டே நிற்கின்றார்கள். அவர்களின் மனதை நீ குளிர்விக்க வேண்டும். அவர்களுக்கு எதை செய்யாவிட்டாலும் நிச்சயம் அவர்களின் மனதை நீ குளிர்விக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ என்ன நினைக்கின்றாய்? பூஜைகள் எல்லாம் நாம் செய்து வருகின்றோம். நம்மால் இயன்ற எல்லாவற்றையும் நாம் சாமிக்கு படைக்கின்றோம். நிச்சயம் நம்மை நம் குலதெய்வம் ஆசிர்வதிக்கும் என்றுதானே நினைக்கின்றாய் என் தங்க பிள்ளையே? நிச்சயம் அது அப்படியல்ல. நீ வளைக்கின்ற நெய்வேத்தியங்களும் நீ செய்கின்ற செலவுகளுமே உன்னுடைய பணமோ எப்பொழுதும் உன் குலதெய்வத்தினிடமிருந்து அன்பை அது வாங்கி தர முடியாது. உண்மையில் உண்மையான அன்பு என்னவென்றால், உன் மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய இயலாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் இருப்பதும், உன்னுடைய மனசாட்சிக்கு நீ அடிபணிந்து வாழ்வதும் தான் உன்னுடைய குலதெய்வத்தின் அன்பினை உனக்கு முழுமையாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். குலதெய்வங்கள் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளிடம் எதையும் எதிர்பார்த்து நிற்பது கிடையாது. என்னுடைய குழந்தைகள் என்னிடத்தில் எப்படி இருக்கின்றார்கள்? என்னிடம் மனசாட்சிக்கு பயந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றார்கள், செயல்களை செய்கின்றார்கள் என்பதை மட்டும் பார்ப்பார்களே தவிர உன்னிடம் என்ன இருக்கின்றது, நீ அவர்களுக்கு என்ன செய்கின்றாய் என்பதையெல்லாம் அவர்கள் கவனித்து கொண்டெல்லாம் இருக்க மாட்டார்கள்.
எப்பொழுதும் நெற்றியில் விபூதி இடுவதும் தெய்வத்தின் நாமத்தை சொல்லிக்கொண்டு இருப்பதும் இது போன்ற காரியங்களை செய்வதும் பிறர் பார்க்கும்படி நன்கொடைகளை வழங்குவதும் நீ உன் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கும் அன்பு உண்மையும் நேர்மையும் உன் குலதெய்வத்திற்கு பயந்து நீ எந்த அளவிற்கு நன்மைகளை செய்கின்றாயோ அது நிச்சயமாக உன் குலதெய்வத்தின் அன்பை முழுமையாக பெற்று கொடுப்பதாகும். எப்பொழுதும் நெற்றியில் விபூதி இடுவதும் நாமத்தை சொல்லிக்கொண்டு இருப்பதும் இது போன்ற பிற காரியங்களை செய்வதும் மற்றவர்கள் பார்க்கும்படி இருப்பதும் நன்கொடைகளை வழங்குவதும் உன் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கும் அன்பாகாது என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான்
எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே.
உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ, அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் 1000 விஷயங்கள் ஓடும். உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்றென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனதிற்குள் அவர்கள் நினைப்பது, நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ, நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று, தேவைதானா தேவையில்லையா என்று, ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம், பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வங்களை நீ தொடர்ந்து வணங்கி கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது. தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய். இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது. நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும். எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய். கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய். உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் 5வது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய